இன்னைக்கு ஈரோடு மஞ்சள் நகரத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய உரையை பார்த்தீங்களா? 2வது வரலாற்றிலேயே 2வது முறையாக 30 நிமிஷம் பேசியிருக்கார். அவர் உரை உங்கள் கருத்து? இல்ல அவர் ஏற்கனவே கூடுதல் நேரம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டதாக கூட ஒரு நீங்க தகவல் கூட வந்தது. பலமுறை சொல்லியிருக்கீங்களே பேட்டியில எல்லாம். ஆமாமா. அவரு கடந்த 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து மனப்பாட சக்தி அவருக்கு அதிகமாக இருக்கிறது. அவர் தொடர்ச்சியாக வல்லார லேகியம் சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக அவருடைய இது வளர்ந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே அதிமுக ஒரு 40% வரைக்குமான வாக்கு வங்கி வைத்திருந்த ஜெயலலிதாவின் காலகட்டத்திலே இருந்து கீழ் இறங்கி 20% இறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலினை கழித்துவிட்டு பெரிய அரசியல் ஆளுமைகள் இல்லை, கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை என்கிற இந்த காலகட்டத்திலே ஒரு மாற்று அரசியல் கட்சிக்கான தேவை இருக்கிறது. ஆனால் அதை பூர்த்தி செய்வதற்கான, அதை நிறைவு செய்வதற்கான ஆற்றல் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஆற்றல் விஜய்க்கு வந்து விட்டதா என்று கேட்டா கூட்டம் கூடுவதால் மட்டுமே வந்து விட்டது என்று நம்ம கருத முடியாது.